ஏண்டா அப்படி ஏண்டா பொண்டாட்டி வந்தானா உனக்கு அமைஞ்ச புருஷன் நல்ல புருஷன் அப்படின்னா அவகிட்ட யாரும் அவன் இருக்கிறது எடுவட்ட முண்டை தண்டி புருஷனை விட்டு போட்டு யாருங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி அடிக்கடி சீனா பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் வெள்ளம் நதியாக ஓடும் அது இரண்டிலும் படகாக ஆடும். என் தங்கச்சியுடைய சிரிப்பா பாருங்க. வாழ்க்கையில குடுத்து வச்ச மாராசங்க நீங்க தானே. அப்படியே பூப்போலி உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேன் அம்மா. பூப்போலி உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேன் அம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரே ஒளியே லலலா உலகில் லலலா உலகில் கண்டேன் அம்மா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தந்தை முகம் வளர்ந்த தம்பி தனாக படித்து வந்தோம் தங்கமண்ண வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே பாடுகின்றேன் அவளை அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இருந்து வந்தோம் ஒன்று ஒன்னாக அன்னை சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் வந்த உள்ளம் அன்னையின் வந்த உள்ளம் தெய்வம் என்ற காவல் கொள்ளும் அன்னையின் வந்த உள்ளம் தெய்வம் உள்ள காதல் கொள்ளும் தம்பி கடத்து தம்பி செல்லம்மா வளர்ந்தவில்லை செல்லம்மா வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவது அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகை காணாடும் இன்பமடா நாளையால் மண்டபம் போய் நாங்கள் கூட சொந்தமடா
காத்தல் மாளிகை காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாக்கள் இதழ்களை போல் இராத வாசமடா ரோஜாக்கள் இதழ்களை போல் இராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடம் திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ஒன்றுக்கு ஒன்றாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக என்னப்பா எல்லாம் இப்படி கூட்டமா உட்காந்துருந்தீங்க நீங்க என்னது தம்பி தர்றாது அண்ணன் வந்தா எதிர்த்து நக்கணும் நானே ஜிம்முக்கு போயிட்டு கிண்ணுன்னு ஏத்தி வச்சிருக்கிறேன் நாடா நடக்குது நாடா கேட்டு கூடாது தம்பி சொல்றதை கேட்கா உனக்கு நான் முன்ன வேணும்டா ஊர்ல போட்டு கட்டி வச்சு விடுவாங்க கைது வச்சிருக்கீங்களா புறா கைய விட்டு பாக்குறியா ஒண்ணும் இல்ல போடாடே தம்பி செல்வம் இவ்வளவு நேரம் பொழந்துகிட்டு படுத்திருந்தா இப்ப மட்டும் எந்திரிச்சு என்ன தரமாங்களா ஒரு சைனீஸ் வாங்கி தரீங்களா டே எங்கடா ஒருத்தனையும் காணும் ஒரே ஒரு ரம்மு ஜின்னு ஒயின்னு 5000 பீரு ஏய் அதுவே மூத்தர மாதிரிதான் இருக்கும் கை நான் கட்டுவேன் அவுத்து போட்டு நிற்பேன் அதை எங்கடா அந்த முண்டை கீரை முண்டை நார முண்டை எங்க எங்கடா இங்க ஒருத்தி ஆடுனால என்னையும் பாரு என் முட்டை இதையும் பாருன்னு அண்டா தண்ணிய போட்டு இப்படி போட்டீங்கன்னா அவன் எப்படிதான் வந்தான் இந்த திருச்சி விஜய யாரு போட்டது டேய் நீ தாண்டா போட்ட நான் கட்டுன புல்சன் ஏண்டா தண்ணி இருக்கிறீங்க அந்த புள்ள பாவம் இல்லையாடா டேய் 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 செல்வா டேய் டேய் நாங்க பெரிய ஆளு பேசிக்கிட்டு நம்ம சின்ன பையன் திருச்சி விஜய போட்டது யாருன்னு இப்ப சொல்றீங்க கீரை முண்டே நாடகத்துக்கு போவாதடின்னு சொன்னேன் அதுல மிதிக்கிற பேட்ட தூக்கிற யாரு கூப்பிட்டா தண்ணிய போட்டு ரகலை பண்றா மேடைய போட்டு ஆடுறது டேய் நீ தான் ஆடிக்கிறீங்க டேய் பயல மரியாதையா பேச அண்ணன் உனக்கு என்னடா மரியாதை தண்ணிய போட்டு வந்து நிக்கிற உனக்கு என்னடா மரியாதை நான் அப்புறம் கோவப்பட்டோம்னா அப்புறம் தூக்கிடுனா நீ என்னடா பண்ணுவ நீ ஜிம்முக்கு போயிட்டீங்கன்னா பெரிய ஆளாடா நீ நான் ஜிம்முக்கு போயிட்டு எப்படி நெஞ்ச நிமித்துறேன் நெஞ்சிலே குத்துவேன் பாத்துக்க என்னடா என் பொண்டாட்டி வந்தாலும் நான் என்னன்னு கேள்ல சராஜே என் பாக்கெட்ல எல்லாம் விடணும்னு ஆசைப்பட்டு அதுக்கெல்லாம் நான் அசர் ஆகடா உங்களை நம்பி எல்லாம் நான் வந்தேன்னா கையிலேயே கட்டுறா டே துணிஞ்சு ஐயா 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 கையிலேயே கட்டுறா பிரபு கட்டிடுவா பொறுமையாடுறா நிறைய பொம்பளைக்கு புடவை கட்டிருப்பியா ஒருவதான் பாக்குறேன் விட மாட்டேங்கிறாங்க தம்பி பிளப்பு காலையில எனக்கு ஒரே ஒரு ஆப் மட்டும் வாங்கி கொடுறா கையில மடிச்சு கட்டுறா உள்ள ஒரு கையில அது என் பொண்டாட்டி விட்டு உள்பாவாடா
அதாவது சோறு தண்ணி கூட இல்லாம இருப்ப அந்த கவுளு வாடை இல்லாம இருக்கவே மாட்டேன். பொழுதுனைக்கு மொன்னு பார்த்துட்டே படுத்து கிடப்பேன். எங்க அவதான் ஊருக்கு நாடகத்துக்கு போறா, பேக்க தூங்குறா, போறா வர்றா, பப்பரப்பான்னு தூங்குறா. ஆமா, நீ பப்பரப்பான்னு வீட்டுல கிடந்தீங்கன்னா மனச புரிஞ்சு எங்கேயாவது குடும்பம் நிறுத்துறல. ஏண்டா அப்படி கொண்டாட்டி வந்தானா உனக்கு அமைஞ்ச புருஷன் நல்ல அப்படின்னா அவகிட்ட யாரும் அவன் இருக்கிறது எடுவட்ட முண்டை தண்டி புருஷனை விட்டு போட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி அடிக்கடி சீனா பார்த்திப்பா நல்ல முறையில சொல்றேன், ஒழுங்கா நில்லு. நிக்க மாட்டேங்கிறேன், அனுப்பி விடுறேன், போடாம போல குடிச்சேன்னா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு குடிக்காத வயிறம் மஞ்ச கட்டறாரே பாக்கையிலே தெரியுதுடாடே. ஏண்டா மாரியாதவளுக்கு பால் கொண்டாடுத நீ ஏண்டா இங்க வந்து நிக்கிற, போடாம போல. வயிறம் மஞ்ச கட்டறா, நான் என்ன சாப்பிட்டாலும் குன்னு நினைப்பேன். ஏண்டா வேலை வெட்டிக்கு போறியா இல்லையா? வேலை வெட்டிக்கு போறேன்னா இவதான் ஆறு வேலை சம்பாதிச்ச காசை ஒண்ணாந்து புருஷன்கிட்ட கொடுத்தா என்ன? ஏகப்பட்ட குடும்பம் இப்படித்தாண்டா தெரியுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க நீங்க குடிச்சுட்டு மல்லாந்து கிடக்க. ஏண்டா வேலை வெட்டி போய் நீ ஆம்பளை நாளுக்காக சம்பாதிக்காதடா. எனக்கு வேலை வெட்டி பாக்குறதுலாம் பிடிக்காது. எனக்கு அடக்குன்னு சரக்கு அப்படி டிஸ்கோ சாந்தி மாதிரி ஜெயமாலினி மாதிரி கலர் கலரா பிள்ளைங்க கண்ணுல அந்த ஆடுறாளுடா. விளக்கமாதி கிட்ட பிய போகுது ரெடுவாட்டோட முன்னாடி பரவாயில்லையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மறுபடியும் தண்ணியை போட்டு என்னடா இதுல அடிச்சு சத்தியம் பண்றேன். ஒரு கிலோ பிடிக்கல அவனுக்கு. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். சத்தியம் மட்டும் பண்ணாதடா. போடா நீ போல. மரியாதையா சொல்றேன், நம்ம இன்ப செல்வம் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அது தலையில ஒரு முன்னாக்கம் இல்ல, அங்க எங்க அடிக்கிறது. சரி, எனக்கு உள்ள ஒரு ஆளு பக்காடி லெமனை வச்சுட்டு அதிகாரம் காத்துட்டு இருக்காப்ல. நானும் அதிகாரம் சேர்ந்தேன். பாட்னரா? ஆமாடா, டே போங்கடா. நான் காமிக்க அந்த ஆளு தொட்டுனாக்க சரக்கா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு காலையில திருச்சி விஜய தூக்கி போட்டு அதிகாரம் மிதிப்பாப்புலையா? நானும் தான் மிதிப்பேன். 2 பேருடே அங்க என்னடா புழு புழுந்து கிடக்குற சின்ன பிள்ளை இல்லாம வீடு வந்து சேராத. வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு பேசலாமாடா? ஒரு மரியாதை இல்லையாடா? பொண்டாட்டி தாண்டி பாக்குறான். உன் போதுக்குள்ள உன் பொண்டாட்டி போது காட்டி பாக்குறான். மரியாதை எனக்குதான் முதல் மரியாதை. தங்கமான பிள்ளை உனக்கு வந்து மாட்டி இருக்கு பாரு. ஆனா போடா இடப்பட்ட போயிடா. அவகிட்ட என்ன இருக்குன்னு எல்லாம் தூக்கி அவட்ட இருக்கிற பெரிய மனசு. அத பார்க்காத, இன்னும் 2 வருஷத்துல மனசு தொங்க போகுதா? நீ நிமித்துடா. என்னைக்கு நான் பெருசு இல்ல, என் பொண்டாட்டிய பெருசுனீங்களா உங்க முகரம் முழிக்கவே மாட்டேன். உன்னை நதைக்க போடுறேன்.
மதிப்புக்குரிய பெரியவர்களே, பெருமதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, எனது உயிரின மேலான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து இந்த நல்ல வாய்ப்பினை எங்கள் அனைவருக்கும் வழங்கிய கிராமத்து பெரியவர்களுக்கும் சபதி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமையப்பா SM இசைரசன் அவர்களுடைய புதல்வர் அன்பு சகோதரர் நகைச்சுவை நாயகர் SM அறிவுராஜா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் மீண்டும் உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பித்து எனது வழியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். தலையில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னாங்க. பெற்ற தாய் தகப்பனோட ஒரு உலகத்துல ஒரு கோயில் இருக்குதா? இல்லை. அது ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப அவர் ஐயா சொன்னார், வெளியில போனோம்னாக்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம புள்ள அப்படிங்கிறத இறைவனை விட நம்ம தாய் தந்தையருக்கு இல்லாத ஒரு அக்கறை யாருக்கு இருக்க போறது கிடையாது அப்படின்னு. ஆக அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையை தெய்வங்களுக்கு மேலாக வைத்து தொடர்ந்து இந்த 14 ஆண்டு காலமாக இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சபதி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்கி கொண்டு எனது பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவெல்லம் நதியாக ஓடும், அது இளநீகம் படகாக ஆடும். சேனலுக்கு வந்ததாக இந்த இடத்துல ஆலோலம் சோ என்ற காணம் பாடக்கூடிய பெண்மணியாலை வர்ணிக்கக்கூடிய இந்த அருமையான வேலையில
மாஞ்சூளை கிளிதானோ மாந்தானோ வெப்பந்தோப்பு குறியிடும் நீதானோ ஏவள்ளாவாரம் பூதானோ நடைத்தேதானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ மாஞ்சூளை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு குறியிடும் நீதானோ மாஞ்சூளை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு குறியிடும் நீதானோ ஏவள்ளாவாரம் பூதானோ நடைத்தேதானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ மாஞ்சூளை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு குறியிடும் நீவள்தானோ வேடனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் வைரமணி அவர்களுக்கு ஆனாந்தூரைச் சேர்ந்த சீமாட்டி பெயின் ஸ்டோர் அண்ணன் அவர்கள் 201 அன்பளிப்பாளை அளித்து தென்னகமாம் இந்த திருநாட்டில் வேதியதோ என்ற பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறார்கள்.
அன்பளிப்பு வாரி வழங்கிய அருமை அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பெண்மணியாலை வர்ணிக்கக்கூடிய அருமையான வேலையில வாக்கலாபமகினி ஓடி வாக்கலாபமகினி வாக்கலாபமகினி ஓடி வாக்கலாபமகினி வந்தே மனோ
தண்டாள மேல்களாட தாமரை விளக்கம் நாங்க கொண்டர்கள் வழிபடி எங்கு குவளைக்கண் விழித்து நோக்க தேர்ந்தனை இரணி காட்ட தேப்படி மகரையாளி மண்டுகள் இனிது பாட இவ்விடத்தை விட்டிருக்கக்கூடிய பெண்மணியாளுடைய குரல்வளமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இன்னும் ஒரு சுகமான சாரீரம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த வேளையில என்ன சுகம் என்ன சுகம் இந்த பாட்டு தம்பி காளீஸ்வரன் வைக்கிற நம்ம வைக்கிற பரிசை இந்த பரிசையில பாஸ் ஆகிறான்னு பார்ப்போம். என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம் என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம் ஓரிடம் பார்க்கவில்லை வேறிடம் பார்க்கவில்லை உன்னிடம் பார்த்த மனமும் என்னிடம் சேரவில்லை மாநிலம் பெற்றவில்லை மனிதம் பெற்ற முகமும் தேனிடம் கற்றவனே சேரிடம் கற்றனரை என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம் என்ன சுகம் என்ன சுகம் உன்னிடம் நான் கண்ட சுகம் தம்பி உன்னுடைய கலை சேவை மென்மேலும் வளர எல்லா வல்ல அந்த இறைவனும் இயற்கை அருள் புரியட்டும். அதே மாதிரி இந்த வெட்டிக்காரங்கள் எடுத்தீங்கன்னா பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாடும்போது பாட்டை வாசிக்க கூடாது.
அந்த காசு கொடுத்தா அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் விவரமான ஆளுகளுக்கும் விவரம் இல்லாத ஆளுகளுக்கும் உள்ள வித்தியாசம். முறையாக அந்த சங்கீதத்தை பயின்றவன்றதுனால அந்த காசை அவங்க கொடுத்து வரும்போது பாடாதவனும் பாடணும், பாட தெரியாதவன் கூட பாடிடணும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பக்கம் வேணும். ஆனால் நல்ல மிருதங்கம் போடையில நல்ல ஆடுறவனு போட மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் அந்த வகையில் என் நண்பர் ஹரிராஜா எதுலேயுமே சோழ விடாத அளவுக்கு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து நடத்த கொண்டாந்து கொடுத்திருக்கிற காரணத்தினால 3 தமிழ் தோழியதும் உன்னிடமோ, 3 தமிழ் தோழியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, 4 குலம் சேர்ந்தது போல் பெண்ணிடமோ, 4 குலம் சேர்ந்தது போல் பெண்ணிடமோ, நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ, 3 தமிழ் தோழியதும் உன்னிடமோ. தேவரை கூறிடும் போது கூறிடும் போது தேனாறு மிக ஆவல மீறிய பாயுது என்பதின் பாட்டோடு காவியமாகிய பூமியில் செல்வத்து வந்தாரே, காவியமாகிய பூமியில் செல்வத்து வந்தாரே, என் ஓவியமாகிய உள்ளத்தில் எங்கும் இருந்தாரே.
அந்த வகையில நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ணன்டி என் தங்கச்சியுடைய சிரிப்பா பாருங்க. வாழ்க்கையில கொடுத்து வச்ச மாராசங்க நீங்க தானே. அப்படியே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேன் அம்மா. உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேன் அம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரே ஒளியே லலலா உலகினை லலலா உலகினை கண்டேன் அம்மா. ஆடி 29 பவளக்கொடிக்கு பார்த்து தேதி எடுக்கல பாம்பை போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா அண்ணன் இங்கெல்லாம்
அண்ணா நம்ம இடத்துக்கு என்னன்னா வேலூர் மாமா வந்துட்டேன். வேலூர் மாமாவா? மாமான்னு சொல்லலாமா? மாமான்னு வீடத்தான் மனசு எங்குது. அவர் மாடு பிடிக்க மாடு பிடிக்கும் மாடு பிடிக்கிறா? மாடு பிடிக்கும் மாடு பிடிக்க மாடு பிடிக்கணும் இருக்காரு. அவர் அதை பிடிக்கிறாரு. அண்ணே உன் குடும்பம் சிரிப்பா சிரிக்குது. யாருக்கே பேசிக்கிட்டு இருக்க பிள்ளை. காசுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா நீ எல்லாம் என்ன போற அண்ணா? அண்ணா நம்மளை பத்தி என்ன தெரியல. நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது இதே வார்த்தை சொல்லி தான் என்னை தூக்கி தூக்கி வளர்த்தேன். இப்ப மட்டும் ஏன் இப்படி பண்ற? அவங்க எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையாக எப்படி அண்ணன் தம்பி பாசத்தை பகிர்ந்துட்டாங்க பத்தியா? என்னை இது வரைக்கும் தூக்கி இருக்கியாண்ணா? தூக்கண்ணா தூக்கு. என்னைய தூக்கண்ணா தூக்கு. அதெல்லாம் உங்களா? சரிண்ணா. அண்ணா யாரு அச்சிச்சோ ரொம்ப தூக்குது. நான் கூப்பிடுவேன். அண்ணே மாறல ஒரு நாளைக்கு. நல்ல தங்கச்சி உன்னை தண்ணி கழிச்சு விட்டேன். ஏன் பண்ணீங்க? பண்டாரி வரவேற்று தமிழ் பண்டாரி சீக்கிரம் பாடி பாடி கொடுத்தீங்களா? நான் கொடுத்துட்டேன். நீ தான் பாக்கி இருக்கு. அவருக்கு நல்ல பதிலா சொல்லிட்டு சீக்கிரம் வா. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அண்ணா அப்படின்னு கூப்பிட வந்துருவியா? அப்பவே கிளம்பிடுவேன். எங்க கூப்பிட்டு அப்ப நீ ஆம்பளை இல்லையா? ஒரு ஆள் சமாளிக்க முடியல. அப்படியா? அவரும் ஒரு ஆளா இருக்காரு. அவர் ஒரு ஆள் கூப்பிட்டு வணக்கத்திற்குரிய வன வேடுவரை வருக. நாங்கள் வந்து விவரத்தை என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும் அறிந்துவிட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று ஒரு சிறு நல்லபடியா போயிட்டு கையால் ஆகாத புருஷனா இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம் வாழ முயற்சி விட்டு